பெரம்பலூர் தொகுதிக்குட்பட்ட பழனியில் SDPI கட்சி வேட்பாளர் முகமது முபாரக் சுதந்திர போராட்ட வீரர் சுபாஷ் சந்திரபோஸ் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் பிராமணர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். 40 ரூபாய்க்கு வித்த அரிசி இன்னைக்கு 80 ரூபாய்க்கு இன்றைக்கு வாங்குகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பெரம்பலூர் தொகுதி IJK வேட்பாளர் பாரிவேந்தருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழல் தலைவிரித்து ஆடுவதாகவும் வீட்டு வரி பத்திரப்பதிவு கட்டணம் உள்ளிட்டவை உயர்ந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். 4% வாக்குகளை மட்டுமே வைத்திருக்கும் பாஜக கோவையில் 3வது இடத்திற்கு தள்ளப்படும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். முன்னதாக கோவை பந்தய சாலையில் உள்ள CSI மறைமாவட்ட பேராயர் திமோத்தி ரவீந்தரை சந்தித்து கோவை பொள்ளாச்சி தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு கோரிக்கை விடுத்தார். 4% 3% ஓட்டு தான் பிஜேபி. இன்னைக்கு சில பெரிய செல்வாக்கு வந்துருச்சு, ஆதரவு வந்துச்சு. இன்னொரு 10% கூட வேணாலும் 15%, அதுக்கு மேலாம் தாண்டவே முடியாது. அவங்க அவ்வளவுதான், 3வது இடம் தான், மாட்டுக்கிறது இல்லை. இப்ப சொல்ற 3வது இடம் தான் பிஜேபி. மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை ஆதரித்து பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அமைச்சர் மையநாதன் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். கூட்டணி கட்சி தொண்டர்கள் புடைசூழ சென்ற வேட்பாளருக்கு பெண்கள் ஆரத்தி இழுத்தும் நெற்றியில் திலகமிட்டும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தஞ்சாவூர் தொகுதி பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் மதுக்கூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மாட்டு வண்டியில் சென்ற வேட்பாளர் முருகானந்தத்திற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.